ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம டின்னர் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற போல் இன்ஸ்டண்ட்டான ஒரு அடை தோசையும் அது கூட ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இந்த அடை தோசை செய்கிறதுக்காக நம்ம அரிசி பருப்பு ஊற வைக்க தேவையில்லை, ஆப்ப சோடாவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு ஹெல்த்தியான அடை தோசை தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க buddies, வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த இன்ஸ்டன்ட் அடை தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பழுத்த தக்காளியாக இதை போல் தக்காளியை 4 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்துட்டு உங்களுக்கு அடையில் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த மீல் மேக்கரை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீல் மேக்கர் வேகிற டைம்லேயே நம்ம சேர்த்துருக்க தக்காளி காஞ்ச மிளகாவும் அது கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இது எல்லாமே வேகிற டைமில் அடை தோசைக்கு சட்னி வந்து நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 4 சின்ன வெங்காயம், அது கூட 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, சின்ன சைஸில் இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்துட்டு அடை தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மீல் மேக்கர் வெந்திருக்கான்றதை பார்க்கலாம். மீல் மேக்கர், தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இது 3மே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் வடிகட்டியை வச்சுட்டு இதை போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மீல் மேக்கர் அதுக்கப்புறம் தக்காளியோட சூடு வந்து ஆறட்டும், அது வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. மீல் மேக்கரும் தக்காளியும் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா தக்காளியை வந்துட்டு மிக்ஸி கப்பில் அதோடைய தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த தோலை கையால் எடுக்கும்போது ஈஸியாக அந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர், காஞ்ச மிளகாய் அதையும் வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியும் தக்காளியில் இருக்கிற தண்ணியுமே போதும். பாருங்கள், நான் வந்து தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். நமக்கு அந்த தக்காளியில் மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மீல் மேக்கர் பேஸ்ட்டை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூட கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்காமல் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அடை தோசை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்ல, அந்த தண்ணியிலே வந்துட்டு இந்த அடை தோசை மாவு வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடை தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா அடை போல் தோசையை ஊற்றிக்கோங்க. அடை தோசை ஊற்றினதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த அடை தோசை செய்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அதே போல் ஹெல்த்தியாக ஆப்ப சோடா சேர்க்காமல் இந்த அடை தோசையை செய்யலாம். அடை தோசை ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுடுங்க. இந்த மீல் மேக்கர் அடை தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீல் மேக்கர் அடை தோசைக்கும் நம்ம செஞ்ச தேங்காய் சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே காம்பினேஷனில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடை தோசை 2 பக்கமே வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் buddies, எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத. இதே போல் எல்லா மாவுலேயுமே அடை தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் buddies, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மீல் மேக்கர் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. buddies, ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃபன் ரெசிபி அதுக்கப்புறம் சட்னி ரெசிபிலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மீல் மேக்கர் அடை தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள்.
இது போல் நான் அப்லோட் பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.